கலாட்டா மேடை, சிரிப்பு, சந்தோஷம், சிந்திப்பு. ஸோ ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜய் பூஜா. இது உங்கள் வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் மேடை வழங்கும் என்ன சொல்ல போகிறாய். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபேமஸான 2 டைலாக் பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச தனுஷ் மூவி தான். விஐபியில் இருக்கிற ஃபேமஸான ஒரு டைலாக். ஏன்டா வெள்ளை பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பும் இல்லாமல் முதலாளி சீட்டுக்கு வந்த உனக்கே இவ்வளோ இருக்குன்னா, எல்கேஜிலேருந்து 10வது வரை கஷ்டப்பட்டு படித்து 10வதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டு கஷ்டமான குரூப்பை எடுத்து தான் இன்ஜினியரிங் ஆக முடியும்னு அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்த தாண்டி வந்த வேலை பட்டதாரி எனக்கு எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த டைலாக் தான் இன்றைக்கி வர எல்லாருமே ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. சஹாயங்களோட நேம். ஸோ டைலாக் பார்த்துருப்பீங்க, அது அப்படியே உங்களோட ஸ்டைலை எங்களுக்காக ரீக்ரியேட் பண்ணி காட்டுச்சு. ஏண்டா வெள்ளை பண்ணி, எந்த ஒரு தகுதியுமே இல்லாமல் அப்பா அம்மாவோட காசை வச்சுக்கிட்டு நீ நேராக முதலாளி சீட்டில் வந்து உட்காந்த உனக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா, கஷ்டப்பட்டு படித்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸ்க்கு ஒரு டியூஷனை வச்சு எக்ஸ்ட்ராவா வளரும். அப்படிதான் வளரும். நீ ஏதோ சொன்னி எனக்கு ஏதோ அங்கே வந்துச்சு. சரி. ஏண்டா வெள்ளை பண்ணி அண்ணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு, மறுபடியும் முதல்ல இருந்தோ வேணாமா? உனக்கே இவ்வளோ இருந்துச்சுன்னா விடிய காலைல 3 மணிக்கு எழுந்து படித்து, அதுவும் பத்தாமல் வெளியில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் லொஸ்க்குன்னு எழுதி காலேஜில் கஷ்டப்பட்டு சீட்டு வாங்கி 4 வருஷம் ஒழுங்காக படித்து மொத்த வருஷமும் வச்சிருந்த அரியர்ஸை நான் கடைசி வருஷம் ஒரேடியாக முடித்து வெளியில் வந்து ஒவ்வொரு இன்டர்வியூக்குமே கம்பெனி ஏறி இறங்கி ரெஸ்யூமை கொடுத்து வேலை கிடைக்காம வீட்டில் அப்பா அம்மா என்னை தண்டசோறுன்னு திட்டி உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு, திங்கிற சோறு தொண்டையில் குத்தி எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் எனக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பான். அந்த ப்ராஜெக்ட் நான் போய் எடுத்துகிட்டு போயிட்டு வேலை செய்யலாம்னு பார்த்தா அங்கே வந்து நீ எனக்கு எதிரியாக நிற்ப. அப்படிப்பட்ட வேலையில்லா பட்டதாரி எனக்கு எவ்வளோ இருக்கும். ஆளை விடுற சாமி. சஹாயங்களோட நேம் ஜித்து. ஓகே, இப்போ டைலாக் பார்த்துருப்பீங்க, அது அப்படியே உங்களோட ஸ்டைல் எங்களுக்காக ரீக்ரியேட். என்னோட ஸ்டைல்லையா? ஏண்டா வெள்ளை பண்ணி, எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம உங்க அப்பா பணக்காரன்ற ஒரே காரணத்தினால நோவாம நேரா முதலாளி சீட்ல உட்காந்து உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கு. கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. பெத்தவங்க நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சு அந்த காசுல சீட்டு வாங்கி காலேஜ்ல போய் படிச்சு, ஐயோ மறந்துட்டேன்டா, தொலைச்சு இல்ல களைச்சு. அதுக்கு மேல என்ன எடுத்து கொடுங்கடா, தோத்துக்கிட்டே இருக்கீடா. அம்மா நகை அடமானம் வச்சு காலேஜ்ல சீட் வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்ல அரியர் வச்சா இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. சஹாயங்களோட நேம் பாலகிருஷ்ணன். ஓகே, இப்போ டைலாக் பார்த்துருப்பீங்க, அது அப்படியே உங்களோட ஸ்டைல் எங்களுக்காக ரீக்ரியேட் பண்ணி காட்டு. ஏண்டா வெள்ளை பண்ணி, ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பு இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தில் நோகாமல் நேரம் முதல்ல சீட்டில் உட்காந்த உனக்கே இவ்வளோ திமிரு இருக்கு. சின்ன வயசுலேருந்து 10வது வரைக்கும் வருங்க வம்சம். 10வது படித்தார் அவர். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. சின்ன வயசுலேருந்து பெரிய வளர்ப்போ ஃபீஸ் கட்டினாங்க அவங்க அம்மா. அப்போ அம்மா நகையெல்லாம் அடமானம் வச்சாங்க. அது அம்மா நகை அடமானம் வச்சு காலேஜில் ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணார் நான் மறந்துட்டேன். என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே பண்ணி அதுக்கப்புறமா அவர் வந்து வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போயிட்டார். ஆமா, வேலைக்கு போயிட்டாரு. இங்க வந்து நிக்கிற வேலையில பட்டதாரி எனக்கு. ஓ குரலி வித்தையா? எவ்வளவு திமிரா இருக்கும். சஹாயங்களோட நேம் பாலா. ஓகே, இப்போ டைலாக் பார்த்துருப்பீங்க, எங்களோடன்ற உங்களோட ஸ்டைல் அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி காட்டு. எல்கேஜி படித்து அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்து 10th வரைக்கும் பாஸ் பண்ணி +2 வரைக்கும் எக்ஸாம் எழுதி பிட் அடித்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி இன்ஜினியரிங் சீட்டு தான் எடுக்கணும்னு அதை எடுத்து ஓரளவுக்கு பாஸ் பண்ணி இந்த வேலைக்கு வந்து உட்காந்து அதுக்கப்புறம் அவன் அசிங்கமாக திட்டி, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், மேனேஜர் திட்டி, அவங்க பாஸ் திட்டி, அதுக்கப்புறமா இங்க வந்து உட்கார்ந்து அவர் டைலாக் பேசல, அவர் ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் இங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு. அது எப்படி சொல்றது? இது மூலமா இதெல்லாம் எங்கேயும் சொல்ல முடியாது, அதனால சொல்லிடுவோன்னு இப்ப சொல்லிட்டு இருக்காரு. உண்மை ஆனா பொய். நல்லா இருப்படா போடா.
ஸோ செகண்ட் டயலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தனாமோட டயலாக் தான். அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. நம்மளோட ஆடியன்ஸ் அப்படியே அவங்க ஸ்டைலில் ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஹாய், உங்களோட நேம்? ரேவதி. ஓகே, இப்போ டயலாக் பார்த்துருப்பீங்க, அது அப்படியே உங்களோட ஸ்டைலில் எங்களுக்காக ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் நல்லவங்களாவே வந்துட்டோம் இல்லடா. அதான் இல்லங்கிறேன். இல்லடா, 2 பேரும் நல்ல பிள்ளையாவே வந்து. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹாய், உங்களோட நேம்? செல்வதர்ஷினி. ஓகே, இப்போ டயலாக் பார்த்துருப்பீங்க, அப்படியே உங்களோட ஸ்டைலில் எங்களுக்காக ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, நானும் என் ஃப்ரெண்டும் சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்துட்டோம். அது அவ்வளவுதான். பேரும் சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம், அதனால தான் கரெக்டாக டயலாக் கொடுத்துருக்காங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. இன்னைக்கான ஷோ நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களோட சேர்ந்து நான் மட்டும் இல்லை, மலையும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மலையிலையும் உங்களுக்கான இதை நாங்கள் கொண்டுட்டு வந்துட்டோம். ஸோ ஹோப் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ஷோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய் பூஜா. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் தான் உங்கள் விஜய் தேவி பிரியா. வானவில் தொலைக்காட்சியின் பென்ஸ் மேடை வழங்கும் இது ஃபிலிம் ஃபோரம் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைரக்டர் நாளை இயக்குனர் மூலமாக அறிமுகமாகி 2014 தர்மம்ன்ற ஷார்ட் ஃபிலிமுக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஷார்ட் ஃபிலிம்க்கே நேஷனல் அவார்டு வாங்கின டைரக்டர் தான் மடோன் அஸ்வின். நம்ம தமிழ் சினிமாவில் வளர்ந்து வந்துட்டு இருக்க டைரக்டர் தான் இவர். இவரோட முதல் படம் மண்டேலா. இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலனாலும் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகி சிறந்த திரைக்கதை வசனம்காக தேசிய விருது வாங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக சிறந்த அறிமுக இயக்குனர்ன்ற விருதை நம்ம மடோன் அஸ்வின் சார் வாங்கியிருக்காரு. இந்த படத்தோட கதையே ஒரு கிராமத்துல சாதினால பிரிஞ்சிருக்க 2 பிரிவு மக்கள் பஞ்சாயத்து தேர்தல்ல சமமான வாக்கு பெற இருக்கும்போது ஒரு ஏழை முடிவெற்றவரோட வாக்குக்காக அவரை வசதியாகவும் வச்சிருப்பாங்க, அடிச்சும் மிரட்டுவாங்க. இந்த படம் ரொம்ப நையாண்டித்தனமா இருந்தாலும் சில உண்மையான சமூக கருத்துக்களை மக்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இதுல நெல்சன் மண்டேலான்ற கேரக்டரை ரொம்ப அருமையா பண்ணியிருப்பாரு யோகி பாபு சார். இந்த படத்தை மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு தெலுங்குல ரீமேக் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல பரத் சங்கர் சார் அமைச்ச பிஜிஎம் மியூசிக்லாம் பெர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கும். இவரோட 2வது படம் மாவீரன். இந்த படம் அதிரடியான கமர்ஷியல் அண்ட் ஃபேண்டசி படமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் சிவகார்த்திகேயன், அதித்தி சங்கர், மிஸ்கின் இவங்களோட நடிப்புல வெளிவந்துச்சு. வீடு இல்லாத ஏழை மக்களுக்காக கட்டப்பட்ட பில்டிங்னு சொல்லி ஒரு தரம் இல்லாத பில்டிங்கை கட்டி கொடுத்துருப்பாங்க. அங்க இருக்க நம்ம ஹீரோக்கு மேல இருந்து ஒரு மாயக்குரல் கேட்கும். அந்த குரல் சொல்றதை கேட்டு அரசியல்வாதிகளை சமாளிச்சு கட்டிடத்துல இருக்க மக்களை காப்பாத்துறது தான் கதையே. அந்த குரலுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் எல்லாம் செம்ம ஃபன்ஃபில்டா இருக்கும். இவர் எடுத்த 2 படத்துலையும் அரசியல் பத்தின புரிதலை மக்களுக்கு கொடுத்திருப்பாரு. இதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு டைரக்டரோட சந்திக்கிறேன். திஸ் இஸ் தேவி பிரியா. ஸ்டே டியூன் வித் பென்ஸ் மேடை. டாடா, பாய் பாய். ஹலோ மக்களே, இது வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் மேடை வழங்கும் இது அதில் ஷோ. நான் உங்க விஜய் யோகப்பிரியா. தமிழ் சினிமாவையே வியந்து பார்த்த ஒரு பிரம்மாண்டமான படம்னா அது நம்ம சூப்பர் ஸ்டாரோட எந்திரன் தான். ஆனால் ஒரு சயின்டிஸ்ட் தன்னை மாதிரியே இருக்கிற ஒரு ரோபோட்டை உருவாக்கி அதுக்கும் ஃபீலிங்ஸ்லாம் வந்தால் எப்படி இருக்குன்ற இந்த கான்செப்ட் 1987 மேக்கிங் மிஸ்டர் ரைட் அப்படின்ற படத்தோட பேஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க இது நம்ம ஸ்டைலில் டிகோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்கிங் மிஸ்டர் ரைட்டோட படத்தை பார்க்கலாம். இங்கே ஜெஃப் பீட்டர்ஸ் அப்படின்றவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் ஸ்பேஸ் ரிசர்ச்காக தன்னை மாதிரியே இருக்கிற யூலிசஸ் அப்படின்ற ஒரு ஆண்ட்ராய்டு ரோபோட்டை உருவாக்குறாரு. இது மனுஷங்களோட பழகணுன்றதுக்காக ஃப்ராங்கி அப்படின்ற பிஆர்ஓவை வேலைக்கு எடுக்கிறாரு. போக போக அந்த ரோபோட்க்கும் எமோஷன்ஸ்லாம் வந்து அந்த பொண்ணு மேலேயே காதல்லையும் விழுது. இதுதான் மேக்கிங் மிஸ்டர் ரைட்டோட கதையே. இப்போ நம்ம எந்திரன் மூவியோட கதையை பார்க்கலாம். வசீகரன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் சிட்டின்ற ரோபோவை உருவாக்குறாரு. சிட்டி ரோபோட் அந்த மெமரி 1 டெராபைட் ஸ்பீட் 1 டெராஹெர்ட்ஸ்ன்ற வசனத்தை கேட்டாலே இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் புல்லரிக்கும். வசீகரன் அந்த ரோபோட்க்கும் ஃபீலிங்ஸ்லாம் வரணுன்றதுக்காக நிறைய ப்ரோக்ராமிங்லாம் பண்ணுவார். அதே மாதிரி நிறைய சொல்லிக் கொடுக்கவும் செய்வார். கடைசியில் அந்த ரோபோட் நிலா மேலேயே காதல்லையும் விழுது. இதுதான் எந்திரனோட ஸ்டோரி. கிட்டத்தட்ட 2மே ஒரே பேஸ் தான். ஆனால் சங்கர் சார் இதில் பிரம்மாண்டத்தையும் ஆக்ஷனையும் கலந்து வேற லெவலில் கொண்டு போயிருப்பாரு. போரான்ற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருனா அந்த ரோபோட்டோட சிப்பை மாற்றி அது ஒரு வில்லனாக மாற்றிடுறாரு. 2 மூவியோட கதையும் கம்பேர் பண்ணி பார்த்துடலாமா? இங்கேயும் ஒரு சயின்டிஸ்ட், இங்கேயும் ஒரு சயின்டிஸ்ட்.
இங்க சயின்டிஸ்ட் ஸ்பேஸ் ரிசர்ச்காக ஒரு ரோபோட்டை உருவாக்குறாரு. ஆனா இங்க ஆர்மிக்கு அனுப்புறதுக்காக ஒரு ரோபோட்டை உருவாக்குறாரு. சயின்டிஸ்டும் ரோபோட்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இங்கேயும் சயின்டிஸ்ட் அண்ட் ரோபோ பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ரோபோட்க்கு ஃபீலிங்ஸ் வரணுன்றதுக்காக நிறைய விஷயம் ட்ரை பண்றாங்க. இங்கேயும் ரோபோட்க்கு நிறைய ஃபீலிங்ஸ் வரணும்னு நிறைய விஷயம் ட்ரை பண்றாங்க. ஹாலிவுட்ல ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு காமெடி படத்தை எடுத்த இந்த கதையை நம்ம சங்கர் சார் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் மெசேஜும் வச்சு ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த தமிழ் சினிமாவோட ஒரு தனித்துவம். அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை சுஜாதாவும் சங்கர் சாரும் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட சந்திக்கும் வரை until then this is Yoga Priya signing off. Bye bye. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் பூஜா. இது உங்கள் வானவில் தொலைக்காட்சி பென்ஸ் மேடை வழங்கும் சூனா பானா சுந்தரி பார்வதி. வாங்க ஷோக்குள்ள போகலாம். என்ன ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்லை பார்த்தா அப்படி தெரியலையே. பின்ன எப்படி தெரியுது? இல்லை ஏசு ஒரு மாதிரி டல்லாக இருக்கே, அதனால கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, இப்போலாம் இங்கே யாரும் யார் சொல்கிறதையும் கேட்குறதே இல்லை. சரி நீ என்ன சொல்ற? நீ ரிசல்ட் பாத்தியா? எந்த ரிசல்ட்டு? அதான் ஆனா 2 டீ எனக்கு, உனக்கு காஃபி இல்லடி. ரைட்டு விடு. அப்பா சாமி பேரும் மகன் சாமி பேரும் கொண்ட நடிகரை பார்த்து இப்போ புது டைரக்டர்லாம் பயப்படுறாங்களாம். ஏன் என்ன பயமா? அது அவர் இப்போ வாங்குற சம்பளத்தை விட கொஞ்சம் அதிகமாக கேட்குறாராம். என்ன ஒரு 3 கோடி 5 கோடி கேட்டிருப்பாரா? இல்லை இல்லை, பின்ன 30 கோடி கேட்குறாராம். வா 30 கோடியா? 30 கோடி. ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? ஏன் தெரியுமே. அதுலேயும் ஃபர்ஸ்ட் படம் ஹிட் ஆகி செகண்ட் படத்துக்கு சான்ஸ் கிடைக்கிறது எவ்வளோ டஃப்னு உனக்கு தெரியுமா? இப்போ ஏன் நீ இப்போ இப்படி பேசிட்டு இருக்க? அது இல்லை, ஒரு டேரக்டர் கதையெல்லாம் சொல்லி அந்த கதையெல்லாம் ஓகே ஆகி கடைசி அந்த ஹீரோ அந்த படத்தை விட்டு வெளில போயிட்டாராம். அந்த ஹீரோ விஷ்ணு தானே? இப்போ அந்த படத்தோட ஹீரோ யார் தெரியுமா? யாரு? அசோக் செல்வனா. ஓ அசோக் செல்வனா? யா சக்சஸ் மாறன் இருக்கார்ல? ஆமாம், அவர் எப்பவுமே படத்தை ஸ்லோவாக தானே எடுப்பார். இதுதான் ஊருக்கே தெரியுமே. ஆனால் இந்த தடவை தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. என்ன ஸ்பீடாக எடுத்துகிட்டு இருக்காராம். அவர் இப்போது சாட்டர்டே ஷூட் ஆரம்பித்து சண்டே நைட்டு வரைக்கும் ஷூட் போயிட்டுருக்கான். ஓ சரி அது இருக்கட்டும். அந்த விரல் வித்த நடிகர் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்துட்டு தான் இருக்காரு. ஈஸிட். ஏ பார்வதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இப்போ இன்னொரு படமும் சென்சார் ஆயிடுச்சான். என்ன சொல்ற? எந்த படம்? ஆனால் படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது சரி, ஃபஸ்ட்டு எந்த படம்னு சொல்லு. அது ஒரு மலையாள படம். அந்த படத்தில் இருக்கிற கேரக்டர் நேம் மட்டும் மாற்றணும்னு சொல்லி தான் சென்சாரே போட்டாங்க. ஆனால் நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு அவங்களும் மாற்றிட்டாங்க. உழைக்க தெரிஞ்ச பிள்ளைங்க. ஆமாம் ஆமாம். பன்றிக்கு என்னது? என்னை சொல்ல விடேண்டி. சரி சொல்லு. பன்றிக்கு நன்றி சொல்லிய படம் இருக்குல்ல, அப்படின்னா ஒரு படம் வந்துச்சா என்ன? வந்துச்சாவா? வந்துச்சு. ஓகே, இப்போ அந்த படத்தோட டைரக்டர் புதுசாக ஒரு படம் ஒன்று எடுத்துட்டு இருக்காராம். யாரு? சசிகுமாரா. ஆமாம், கதை என்ன கதை? 2 பேர் திண்ணையில் உட்காந்து பேசுறது தான் கதையேவான். ப்ரொடியூசர் கவுன்சில் இப்போ புதுசாக நிறைய முடிவெடுத்திருக்காங்களாம். என்ன முடிவெடுத்து என்ன, எவனும் எதுவும் ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. என்னை பேச விடேண்டி. சரி சொல்லு. எல்லா நடிகர்களும் அவங்களோட சம்பளத்தை ஷேர் பேசிஸில் தான் வாங்கணுமா. சும்மாவே எவனும் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டான். சத்தியமாக சொல்கிறேன், இதை எவனுமே ஃபாலோ பண்ண மாட்டான். அதான் இல்லடி, விக்ரம் அவரோட 63வது படத்தோட சம்பளத்தை ஷேர் பேசிஸில் தான் வாங்கியிருக்காராம். அப்படியா? ஆமாம். வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயனோட படம் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சான். ஏது? அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா? ஆமாம். இப்போ அந்த படத்தோட ஹீரோ யார் தெரியுமா? யாரு? யூத்தான ஹீரோவான். உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? ஒரு செட்டில் 2 படமா ஒரே டைமில். என்ன சொல்கிற? யாரு? அதாண்டி நம்ம சக்ஸஸ் மாறன். ஓ அவர் இப்படி?
அதான் எனக்கும் புரியல. ஒன்று படத்தை எடுத்தால் ஸ்லோவாக எடுக்கிறாரு, இல்லைன்னா ஜெட் ஸ்பீடில் எடுக்கிறாரு. ஒன்று விரல் வித்த நடிகர் படம், இன்னொன்று யாரு? அது காஜன் வகையரா. ஓ செம செம. உனக்கு செல்வா தெரியும்ல? என்ன செல்வா? பரியேறும் பெருமாள் படம் எடுத்தாரே அவர் தான். ஆமாம், அவர் இப்போ புதுசாக இன்னொரு படம் எடுக்க போகிறாராம். என்ன? வாழை 2வாம். ஓ சரி சரி. தாடியாலையும் தங்கத்தாலையும் ஒருத்தர் உலக ஃபேமஸ் ஆனார்ல, யாரு? அதாண்டி அவரு. ஓ அவரா? அவர் படம் ரொம்ப டாக்ஸிக்காக போகுதுன்னு தள்ளி வச்சிட்டாங்க. தள்ளி போனால் சரி, வராமே போயிடும் போலையே. அதெல்லாம் வரும் வரும். துருவ நட்சத்திரம் வருதான். எந்த துரு? அதான் துருவோட நட்சத்திரம். வரதெல்லாம் சரிதான், ஆனால் அந்தளவுக்கு பிரகாசமாக இருக்குமான்னு தான் தெரில. அதெல்லாம் இருக்கும்.